வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? அப்பனே, பிள்ளையார் அப்பனே, கிருஷ்ணார்ப்பணம். ஏற்கனவே ஒரு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? கிருஷ்ணர் எல்லா கோபிகைகள் வீட்டுக்கும் போறாரு. அவன் எங்க வீட்டுக்கு வந்தான், தயிர் பானையை உடைச்சான், தயிரெல்லாம் சாப்பிட்டான், வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டான், இவன் நெய்யை எடுத்து கொட்டினான் அப்படின்னு ஒரு கோபிகையும் எங்க வீட்டுல பாலெல்லாம் குடிச்சுட்டான், மோரெல்லாம் குடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யசோதை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க வரிசையா நின்னுக்கிட்டு. என்ன கிருஷ்ணா, நம்ம வீட்டுல இல்லாத பாலும் தைரியமா நீ எதுக்கு அவ வீட்டுக்கெல்லாம் போய் அவ தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல அவ பாவம் அவருடைய கணவருடைய தாடியோட இவளோட பின்னலை வேற நீ முடிச்சு போட்டு வந்திருக்க, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு விளையாட்டம்மா அப்படின்னா கிருஷ்ணன். அது உனக்கு விளையாட்டு, சரி திருடுறியே, அது நியாயமா? அப்ப கிருஷ்ணர் ஒரு பதில் சொன்னாராம். இங்க வா, உன் பேர் என்ன? சுஷீலாவா? நீ பால் கறக்கிற போது என்ன சொன்ன? அவ என்ன சொன்னா? என்ன சொல்லி பால் கறந்த? அவ சொல்றா, கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். உனக்கு எல்லாம் உனக்குன்னு சொல்லிதான் நான் பண்ணினேன். நீ மோர் கடையிற போது கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணனுக்கு, எல்லாம் கிருஷ்ணனுக்குன்னு சொல்லிதானே பண்ணினேன். உனக்கு வேலை பளு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு எனக்குன்னு சொன்னதுனால தானே நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ எனக்குன்னு கொடுக்கலன்னா நான் தொடுவேனா? அது திருட்டா? அப்ப எல்லா கோபிகளும் திருட்டே இல்லை, நாங்க தான் உன்னை கூப்பிட்டோம், உனக்கு தான் கொடுத்தோம்னு சொன்ன உடனே யசோதை சொன்னாலாம், இப்பத்த நேரத்துக்கு முன்னால எல்லாரும் உன்னை கம்ப்ளைண்ட் பண்றா, இப்ப நீ என்னமோ சொன்ன உடனே அவ சரின்னு போயிடுறாள். என்னடா கிருஷ்ணா பாதா, உனக்கு புரியாதுமான்னுட்டான். இந்த கிருஷ்ணார்ப்பணம்ங்கிற வார்த்தை இருக்கே, அது எல்லாமே கண்ணனுக்கு பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு 100 கவிதை எழுதுறேன். அது எப்படி இருக்கோ என்னமோ, என்னை பொறுத்த வரைக்கும் ஆஹா நான் 100 கவிதை எழுதிட்டேன்னு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா அது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி வச்சாதான் அதுக்கு ஒரு அதை யாரோ பார்ப்பாங்க, இல்ல அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அது வெறும் கவிதையா நின்றுடும். அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எழுதினா அதுல ஒரு மேஜிக் வரும். அதுல ஏதோ ஒரு பாட்டாவது எடுத்து 4 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. இது பிராக்டிக்கலா நம்ம வீட்டுல பார்க்கலாம். எல்லாம் இறைவனுக்கு நான் அர்ப்பணம் பண்ணினா அதோட மகிமையே தனி. சரி, இப்ப நான் சொல்ல போற கதை கேரளால இருக்கிற குருவாயூர்ல நடந்த கதை, நிஜ கதை. துளசிராமன் அப்படின்னு ஒரு பையன், அவனுக்கு யாரும் கிடையாது. அவன் என்ன பண்ணா, எனக்கு ஏதாவது வேலை தாங்கோ அப்படின்னு சொன்ன பொழுது அந்த கோவில் அர்ச்சகர் அவர் சொன்னார், ஒரு காரியம் பண்ணு, நிறைய பூ இருக்கு, சாமிக்கு எல்லாம் பிடிக்கும், கிருஷ்ணனுக்கு நிறைய பூக்கள் பிடிக்கும், அவன் காட்டுல போய் காட்டுப்பூவெல்லாம் கூட போட்டுன்னு வந்திருக்கான், காயாம்பூ வண்ணத்தவன் காட்டுப்பூவெல்லாம் கூட வனமாலையா போட்டுட்டு வந்திருக்கான், நீ மாலை தொடு. எத்தனை மாலை வேண்டிருக்கும்? ஒரு 15 மாலை தொட, 10-15 அப்படின்னாராம். இவன் போய் பூ பறிச்சுட்டு அந்த பூவெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல சுத்தமான இடத்துல போட்டு மாலை கட்டும்போது கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி 10-15 மாலை அதை ஒரு கூடையில வச்சு, சுவாமி 15 மாலை கோத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி கொண்டா அப்படின்னு அவர் எடுத்துட்டு போய் பார்த்தா அதுல ஒரு மாலையை கிருஷ்ணர் போட்டுன்னு இருப்பாராம். துளசிராமா, நான் உன்னை மாலை மட்டும்தான் தொடுக்க சொன்னேன், என்ன தைரியம் உனக்கு, நீ கிருஷ்ணனுக்கு நீ போட்டேன்னு? நான் போடவே இல்லை, நிஜமா நான் போடவே இல்லை, நான் மாலையை மட்டும்தான் தொடுத்தேன். இந்த பாரு, எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு, நீ வேற என்ன நினைச்ச? இல்ல, நான் இந்த மாலையை அப்படியே கிருஷ்ணனுக்கு போடுறாப்புல நினைச்சுண்டு அப்படியே தொடுத்தேன், அதாவது நானே போடுற மாதிரி நினைச்சுட்டேன். இனிமே அதெல்லாம் நினைக்காத, நீ என்ன பண்ற, அபிஷேகத்துக்கு ஜலம் கிணத்துல இருந்து இறைக்கணும் போ அப்படின்னுடுற. அவன் என்ன பண்றான், அதே கோவில்ல கிணத்தை இறைக்கிற போதும் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் கொட்டு, கிருஷ்ணார்ப்பணம், இப்படியே அண்டா 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 அண்டாவா தண்ணி இருப்புறான். அந்த அர்ச்சகர் அங்கேருந்து
கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு கதவை திறந்தா ஏற்கனவே அங்க தண்ணி ஜலப்பிரளயம். கிருஷ்ணர் அப்படியே ஈரம் சொட்ட 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 நின்றுட்டு இருப்பாராம். துளசிராமா இங்க வா. என்ன ஐயா? ஏண்டா நீ தண்ணி தானே ரொம்ப சொன்ன, நீ எதுக்கிட்ட சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுதா? நான் வரவே இல்லை சாமி. வரல என்ன, இங்க எப்படிடா சாமி மேல இவ்வளவு தண்ணி, கீழெல்லாம் எப்படின்னா வெள்ளம் கொட்டி கிடக்கு பாடுறா அப்படின்னு கோச்சுண்டாராம். அவனுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு அவன் பாவம் முழிக்கிறான். சரி, உன்னை நான் நேரம் மடப்பள்ளிக்கு அனுப்பிச்சுடுறேன், அங்க போ, காய்கறி நறுக்கு போ அப்படிங்கிறாராம். இப்ப அங்கேயும் போய் காய்கறி நறுக்கிறான். கிருஷ்ணார்ப்பணம் 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 கிருஷ்ணார்ப்பணம்னு எல்லாம் அந்த என்னெல்லாம் தேவையோ பொங்கலுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து, முந்திரி பருப்பு திராட்சை பழம் எல்லாம் எடுத்து கொடுத்து, நெய் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்றான். அன்னைக்கு சுவாமிக்கு அலங்காரம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணலான்னு நைவேத்தியத்தை கொண்டு வர சொல்லி பார்த்தா அதுக்குள்ளேயே கிருஷ்ணர் வாயில சக்கரை பொங்கல். ஏ துளசிராமா, திருப்பி சொல்லுங்க ஐயா. ஏன்னா நான் உன்னை மடப்பள்ளியில தானே உனக்கு வேலை கொடுத்தேன், நீ எதுக்குடா கதவை திறந்து சுவாமிக்கு வாயில சக்கரை பொங்கலை வச்சிருக்கேன்னா? சுவாமியை நான் தொடவே இல்லை, நான் அங்கதான் இருக்கேன், நீங்க வேணா கேட்டு பாருங்கோ அப்படிங்கிறான். அவர் பார்த்தாராம், தபார் இந்த பூ நீர் இந்த மடப்பள்ளி வேலை இதெல்லாம் கொஞ்சம் உயர்ந்த வேலை, உனக்கு ஒரு வேலை தரேன். இங்க நிறைய பக்தர்கள் வரா, அவளோட செருப்பெல்லாம் நீ பாதுகாத்து வச்சுக்கோ, சரியா? உனக்கு அந்த வேலை தான் லாயக்கு. ஏன்னா நீ இது சொன்னாலும் பொய் சொல்ற. நீ இல்லைன்னாக்கா சுவாமி வாயில எதுக்கு சக்கரை பொங்கல், எப்படி உடம்புல தண்ணி என்ன அப்படின்னு உடனே சரி இதுவும் கிருஷ்ணனுடைய லீலைன்னுட்டு அவன் என்ன பண்றான், கிருஷ்ணார்ப்பணம். யார் வந்து செருப்பு வச்சாலும் அதை வாங்கி அப்படி வைப்பான், கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம். அன்னைக்கு அந்த அர்ச்சகர் போய் நட திறந்து பார்க்கிற கிருஷ்ணரோட காலில் தோல் செருப்பு. அலறி போயிட்டார். துளசிராமா இப்பவும் ஆடான்னு, நான் அந்த பக்கமே வரல, நான் சுவாமிக்கு தோல் செருப்பை போடுவேனா அப்படிங்கிறான். பின்ன எப்படிடா போச்சு? அப்போ ஒரு அசரீரி, அசரீரினாக்க ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டது, ஆகாஷவாணி. என்னதான், துளசிராமன் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணிச்சான், அது தோல் செருப்பா இருந்தாலும் சரி பூவா இருந்தாலும் சரி, அவன் கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அவன் சாதாரணப்பட்டவன் இல்லை, அவன் ஒரு யோகி. அந்த யோகி துளசிராமனை நீங்க ஒரு தரமா அவனை தப்பா நினைச்சிருக்க. நான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன். அவன் தண்ணி இறைச்சா நான் குளிச்சேன், அவன் எனக்கு பூ கட்டினா நான் போட்டுண்டேன். அவனை குறை சொல்லாதான், அவன் மகா யோகி அப்படின்னு சொல்ல உடனே தான் இந்த அர்ச்சகருக்கு வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிறது புரிஞ்சு போய் அவன் காலில் இவர் விழ அவன் சொல்லிட்டானா, இல்லவே இல்லை, கிருஷ்ணர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது நான் செய்த பாக்கியமானா உள்ளன்போட சொல்வேன், கிருஷ்ணா இந்த நான் தொடுக்கிற மாலை உனக்குப்பா, நான் இந்த கட் பண்ற இந்த காய்கறி எல்லாம் உனக்கப்பா, இந்த அண்டால நான் ரொப்புற தண்ணியும் உனக்கப்பான்னு எல்லாம் உனக்கு உனக்கு உனக்குன்னு கிருஷ்ணார்ப்பணம் பண்ணினதுனால அவர் ஏத்துன்னு இருக்காருங்கிறது மிகப்பெரிய விஷயம். இனி நான் இந்த கோவில்ல இருக்கணும், இல்லை நான் பாட்டு எங்கேயோ போய் தபஸ் இருந்து கண்ணனையே அடைய போகிறேன்னு அவர் போயிட்டாராம். இந்த மாதிரி கதைகள் குருவாயூர்ல, அதாவது இப்ப நாம பார்க்கக்கூடிய கோவில்ல நடந்திருக்குங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஆக நீங்க குருவாயூர் போகின்ற பொழுது அனாவசியமா பேச வேண்டாம், மற்றவர்கள்கிட்ட தான் அங்க பாரு இங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். மனசுக்குள்ள நாம் செய்கின்ற எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கொண்டே போனால் அது அந்த வைப்ரேஷனும் உங்களுடைய எண்ணமும் சேர்ந்ததுன்னா உங்களுடைய ஆன்மா தூய்மை அடையும். இவ்வளவுதான், இது ரொம்ப சிம்பிள். ஆலயம் தூய்மையான இடம், அதை விட உங்களுடைய மனசு தூய்மையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இப்ப குருவாயூர் கோவில்ல கிருஷ்ணனுடைய திருவிளையாடலை பார்த்தோம். தில்லையம்பதியில சிவபெருமான் என்ன பண்ணினார் தெரியுமா? அங்க மாணிக்க வாசகர் 32 வயசுதான் வாழ்ந்தார். அவர் அங்க தங்கி இருந்த பொழுது ஆனி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஒரு அந்தணர் வந்தார். நல்ல திருநீர் பூசி சிவப்பழமாக உத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கொண்டு செக்கச்சவேர் என்று சிவந்த மேனி பாதுகையோடு அங்கேருந்து வந்துட்டு, நீர்தான் திருவாசகம் பாடியிருக்கிறீரோ அப்படின்னு கேட்டபோது, ஆம் அடியேன் தான் பாடியிருக்கிறேன், அதை மீண்டும் எனக்காக பாட முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் பரமேஸ்வரனை போல இருக்கிறார், அவர் வந்து கேட்கிறார் பாடாம எப்படின்னு சொல்லிட்டு அடியேன் சொல்லிட்டு அவர் பாடுறார். அதாவது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிறது அந்த சிவபுராணம்.
சிவபுராணத்தை திருவாசகம் பூரா பாடி எல்லா பாடல்களையும் இவர் சொல்ல சொல்ல நீத்தல் விண்ணப்பம், சுண்ணம், சாழல், திருச்சாழல், திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, இத்தனை அழகழகான பாடல்கள் எல்லாம் அவர் பாடியிருக்கார். அத்தனையும் அவர் தான் இயற்றினதுனால அப்படியே மனசுலேருந்து சொல்ல சொல்ல இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த அந்தணர் என்ன பண்ணாராம், உட்கார்ந்தாராம். கட்டு ஓலைகள் எடுத்துன்னு வந்திருந்தாராம். இந்த ஓலைகளை கிட்ட வச்சுட்டு எழுத்தாணியை வச்சு இவர் சொல்ல 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 அவர் எழுதுறார். இந்த நாம பரதநாட்டியத்துல எழுதின்னு இப்படி காட்டுவோம் இல்ல, ஓலையில எழுதினா கூட உண்மையில எழுத்தாணி நகராதான், ஓலை தான் நகரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்தது இல்லை, எழுத்தாணி கொண்டு ஓலையில எழுதி பார்த்தது இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓலை தான் நகரும், எழுத்தாணி அசையும் அப்படின்னு சொல்றாங்க. யாரானு எழுதுறவங்க இருக்கிறாங்களா, இல்லை அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா அப்புறம் பகிர்ந்துக்கிறேன் உங்களோட. ஆக மொத்தம் அந்த தில்லையம்பதியில் அவர் ரொம்ப அழகா இவர் சொல்ல 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 எழுதி போற்றின்னு வரும், வாழ்கன்னு வரும், அப்புறம் வெல்கன்னு வரும், அழகழகான வார்த்தைகள். அதனாலதான் சிவபுராணம் எல்லா இடத்துலையும் படிக்கணும்னு சொல்றாங்க. காரணம், ஸ்ரீலங்காவில் இறந்த வீட்டில் சிவபுராணம் படிக்கிறாங்க. அதுல சுண்ணம் இடிக்கிற பாடலை பாடுறாங்க. அவங்க சுண்ணாம்பு, பாக்கு, வெத்தலையெல்லாம் போட்டு கூட இடிக்கிறாங்க. சுண்ணம் இடிப்போமேன்னு வரும். ஆக மொத்தம் எல்லா இடத்துலையுமே அந்த திருவாசகமும் ஒரு தனி ஒரு சிறப்பு பெற்றது. யாரோ வந்தார், நம்மளுடைய பாடல் அத்தனையும் கேட்டார், தலையசைத்து ரசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு போய் எல்லாத்தையும் சிவபெருமானுடைய முன்னால தில்லை சிற்றம்பலத்துல இந்த பஞ்சாட்சர படிகள்ல முன்னால வச்சுட்டார். அடுத்த நாளைக்கு அங்க உள்ள தீட்சிதர்கள்லாம் வந்து பார்த்தா ஒரேடியா ஓலைச்சுவடியா இருக்கு. யார் இது இங்க வச்சான்னா எனக்கு தெரியாது. நேற்று ஒருவர் வந்தார். இது நேற்று ஆனி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம், இது மக நட்சத்திரம். இன்று ஒருத்தர் வந்தார், என்னுடைய திருவாசகத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நானும் என்னுடைய சிவபுராணத்திலிருந்து எல்லாம் வரிசையா சொன்னேன். அவர் உடனே எழுத்தாணி கொண்டு ஏடுகளில் எழுதினார். எழுதிட்டு என்கிட்ட அப்படி வச்சுட்டு போயிட்டார். அவர் எங்க போனார் நான் பார்க்கல. பிகாஸ் ஏன்னா அவர் பார்த்த ஒரு மயக்கத்திலேயே நான் இருக்கேன். அவரை பார்த்தா என்னமோ அவ்வளவு ரொம்ப அழகா தேஜஸோட இருந்தார். நீங்க சொல்லி அவர் எழுதினாரா அப்படின்னு கேட்டபோது ஆமா. அப்ப அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கடைசியில மாணிக்க வாசகன் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது, அதாவது அவரே கையெழுத்து போட்டார். அப்பேற்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளை. அப்படி என்றால் நீங்கள் சொல்லும் இந்த சிவபுராணம், இந்த உங்களுடைய திருவாசகத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதாவது இவ்வளோ எழுதியிருக்கிறீர்களே, இதன் பொருள் என்னன்னு கேட்டபோது, இந்த திருவாசகத்தின் பொருள் யார்? அதோ சிற்றம்பலத்தில் ஆடுகிறானே அவன்தான் அப்படிதோ புன்னகைத்து கொண்டு இருக்கிறானேன்னு கையை காட்டினாராம். ஒரு ஜோதி பிழம்பாக அவருடைய உயிர் பிரிந்து விட்டதாம். அப்படியே இறைவனோடு போய் கலந்து விட்டதாக தில்லை சிற்றம்பலத்தில் ஒரு ஜோதி ஸ்வரூபமாக இறைவனோடு கலந்தவர் மாணிக்க வாசகர். இப்போ அப்படி என்னங்க திருவாசகத்துக்கு அவ்வளவு வசதி அப்படின்னு கேட்டா, முக்தியும் தரும், சித்தியும் தரும். இப்ப ரமண மகரிஷிகள் அவருடைய அம்மாவுக்காக திருவாசகம் படித்தார் அப்படிங்கிறத படிக்கிற போது, அவர் எப்பேற்பட்டவர்? ரமண மகரிஷிகள் மிகப்பெரிய யோகி. ஆனால் அவரே திருவாசகத்தை தன்னுடைய தாயாருக்காக படித்தார் அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்புறம் ஒரு தம்பதியர் காஞ்சி மகா பெரிவா கிட்ட எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்ன உடனே ஒரு திருவாசகம் புஸ்தகம் கொன்ற சொல்லி இதை படிங்கோ அப்படின்ற போது அவங்களுக்கு 5 குழந்தைகள் பிறந்ததாம். பஞ்சாட்சரம் போல 5 பிள்ளைகள் பிறந்தார்களாம். சொன்னார்களாம் திருவாசகம் அது யாரை பற்றியது? 5 எழுத்து நமசிவாய அதுதான் அப்படின்னாராம் பெரியவர். அந்த மாதிரி திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகாதார். அப்படின்னா எப்பேற்பட்ட கல் மனசா இருந்தாலும் அப்படி கரைச்சு விட்டுடும். அப்பேற்பட்ட அழகான தமிழ். இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி நம்ம எல்லாரும் சொல்லுவோமே, என்ன மனுஷனுடைய எவல்யூஷன் என்னங்கிறதே சொல்லியிருக்கோம். அதுல முதல்ல புல்லா பிறந்தோம், அப்புறம் கொஞ்சம் ஒரு செடியா பிறந்தோம், அப்புறம் இதுவா பிறந்தோம், தாவரமா பிறந்தோம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இந்த வரிகளெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆகும்?
பிறந்துட்டோம் ஐயா, வாழ்க்கை சம்சாரத்துல முழுகிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நமக்கு போவதற்கு ஒரு வழி இருக்கு. யாரு? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதை சொல்வதனால என்ன கிடைக்கும்? இறைவனோடு ஒன்று கலக்கலாம் அப்படிங்கிறது மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக நடந்தது. ஒரு கோவில்லையும் நீங்க பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் யாராவது கதையா சொல்லும் பொழுதுதான் நமக்கு புரியும், நம்மளா படிக்க போறது இல்லை. எனக்கு என்னன்னு கேட்கிறேன், என் கடன் பணி செய்து கிடப்பதே. இப்படி மாத்திக்கலாமா? என் கடன் கதை சொல்லி கிடப்பதே, அவ்வளவுதான். இறைவனுக்கு பக்தவத்சலன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பக்தர்களிடம் வாத்சல்யத்துடன் இருப்பவன், அவனுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இதுக்கு ஒரு கதை உண்டு, நடந்தது. என்னன்னு கேட்டா, ஸ்ரீ வாத்திராஜர்னு கேள்விப்பட்டிருப்பேன். மத்வாச்சாரியர்ல அவர் மிக பெரியவர், ஸ்ரீ வாத்திராஜர்ங்கிறவர். இந்த வாத்திராஜர் அவரோட மடத்துக்கு பக்கத்துல இன்னும் ஒருத்தருடைய நிலம் இருந்தது. ஒரு நாளைக்கு அங்கேருந்து வந்து காலம்பரை பார்த்தாராம், அங்க கடல்ல நன்னா விளைஞ்சிருக்கு, ஒரு பக்கம் பூரா சேதம் அடைஞ்சிருந்துதான். அவர் பார்த்தாராம், சரி இது யாரு வந்து இதை எடுத்துன்னு போறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ராத்திரி அந்த மடத்துக்கிட்டேயே அவர் அங்க ஒரு கயத்து கட்டில் போட்டுன்னு உட்கார்ந்துருந்தாராம். கரெக்டா மிட்-நைட் 12 மணிக்கு மடத்துலேருந்து ஒரு வெள்ளை குதிரை வந்து இந்த பக்கத்து ஒரு கால் பங்கை சாப்பிட்டுட்டு இவர் துரத்தும் போது ஓடி போய் ஸ்ரீமடத்துக்குள்ள போச்சான். இவருக்கு பொறுக்கல. அடுத்த நாளைக்கு அங்கேருந்து வந்து வாத்தியராஜர்கிட்ட, சுவாமி உங்க மடத்துல ஒரு வெள்ளை குதிரை இருக்கு, அது வந்து என்னுடைய கடலை பயிரெல்லாம் சாப்பிட்டு எடுத்துன்னு. இருக்காதுப்பா, இந்த மடத்துல ஏதுப்பா குதிரை, நான் யார வேணா கேட்டு பாருங்கிறார். இல்ல சாமி, ஒரு வெள்ளை வெள்ளையர்னு ஒரு குதிரை வந்தது அப்படின்னு சொன்ன உடனே, சரி பாப்போம் இன்னைக்கு வருதா பாரு. அன்னைக்கும் வந்தது. அது 3/4 பங்கு இல்லையா, அந்த இன்னொரு 1/4 பங்கையும் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு போச்சு. அடுத்த நாளைக்கு சொன்னார், சாமி நான் இன்னைக்கும் உட்காந்து பார்த்தேன், அதையும் சாப்பிட்டாச்சு. அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சா? அப்படின்னா 4 நாளா சாப்பிட்டாச்சு. இல்ல இல்ல இன்னும் ஒரு பங்கு இருக்கு, போய் பாரு அப்படிங்கிற. அன்னைக்கு ராத்திரியும் அந்த குதிரை வந்து சாப்பிட்றத பார்த்த உடனே என்னால பொறுக்க முடியல. 4 பங்கா பிரிச்சு 4ஐயும் இந்த குதிரையே சாப்பிட்டுடுத்தேன். இல்லப்பா, அப்படி வாய்ப்பே இல்லை. இதுக்கு எத்தனை உனக்கு இழப்பீடு தரணும் சொல்லு, நான் மடத்துலேருந்து கொடுத்துட்றேன், நீ வந்து என்கிட்ட இல்லாத ஒரு பொருளை சொல்லாத அப்படின்னாராம். அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணா, சரி இன்னைக்கு ஒரு கடலையும் இல்லையே, இப்ப அது என்ன பண்றது பார்க்கலாம்னா, அதே வெள்ளை குதிரை மடத்துலேருந்து வந்து அங்க ஏதோ மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான். இவன் விரட்டுறதுக்குள்ள குதிரை ஓடி போச்சு. ஆனா அங்க என்ன இருந்ததுங்கிறத பார்த்த உடனே ஓடி வந்து இவர் காலில் விழறான். சாமி அத்தனையும் தங்க கடலையா காய்ச்சிருக்கு. என்னது தங்க கடலையா? ஆமா சாமி, 4 பங்கையும் சாப்பிட்டுட்டு இப்ப போய் பாக்குறேன், செடியில தங்கத்துல கடலை காய்ச்சிருக்கு. இனிமே நீங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படியே நானாம். அதுக்கப்புறமா அந்த கடலை குதிரைக்கு பிரியம் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த கடலையை எடுத்து தேங்காய் வெல்லம் போட்டு ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்களாம். இந்த அர்ச்சகர்கள் எல்லாரும் மடப்பள்ளியில இதை பண்ணிட்டு, சுவாமி இதை நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுங்கோ அப்படிம்பாராம். இவர் என்ன பண்ணுவாராம், அந்த தட்டை தலையில வச்சுப்பாராம். சுண்டல் இருக்கிற தட்டை தூக்கி இப்படி தலையில வச்சுப்பாராம். ஹயக்ரீவர், அதாவது வெள்ளை குதிரையான ஹயக்ரீவர் மகாவிஷ்ணு வந்து இவருடைய தோல்ல முன்னங்கால் 2ஐயும் வச்சு அந்த சுண்டலை ரொம்ப ஆசையா சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை வச்சிருப்பாராம். இவர் வந்து அதை பிரசாதமா சாப்பிடுவாராம், பாக்கிய மத்தவாழ்கிட்ட கொடுப்பாராம். அவங்கெல்லாம் நம்பல. என்னது, நாங்க உள்ள கொடுத்தா அதுல பிரசாதம் குறையறதே, நீங்களே சாப்பிடுறீங்களா? நான் எதுக்கு சாப்பிடுறேன், அவனுக்கல்லவோ நம்ம படைக்கிறோம் அப்படின்னாக்க, பேசுறதெல்லாம் நல்லா இருக்கே, ஆனா சாமி எங்களால் நம்ப முடியலையே அப்படின்ன பொழுது ஒரு அர்ச்சகர் சொன்னாராம், இந்த பாரு அவர் துணுண்டு தான் வைக்கிறார், அதுல இவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நமக்கு இவ்வளவுதான் வருது, நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் பிரசாதம் அப்படின்ன பொழுது, ஒரு காரியம் பண்ணுவோமா, இதுல விஷத்தை வச்சு கொடுத்துடலாம், என்ன ஆறுது பார்க்கலாம் சரின்னுட்டு. அதாவது கெட்ட எண்ணம் வரும்பொழுது என்ன வேணா செய்யலாமே, இந்த சுண்டல்ல விஷத்தை கலந்து வச்சுட்டாங்க. நாளைக்கு சுவாமி நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுங்கோ அப்படின்ன போது வழக்கம் போல இப்படி தலையில இந்த தட்டை வச்சுட்டாராம்.
ஹயக்ரீவர் வந்து ஒரு கடலை இல்லாம எல்லா சுண்டலையும் சாப்பிட்டுட்டு போயிட்டார். இவர் தட்டை பார்த்தாக்கா தட்டுல ஒண்ணுமே இல்லை. என்ன நீங்க ஒண்ணு கூட வைக்கலையே, எல்லாத்தையுமா நீங்க சாப்பிட்டுட்டேன்னு போது, நான் சாப்பிடல சுவாமி சாப்பிட்டாருன்னுட்டு சுவாமியோட உருவத்தை பார்த்தா அப்படியே கருநீளமா ஜொலிக்கிறதாம். காரணம் விஷம். அப்ப எல்லாரும் இவர் காலில் விழுந்து, சுவாமி நீங்களும் சாப்பிடலையா? இல்லையே, ஹயக்ரீவர் தனோ வந்து சாப்பிட்றாரேப்பா, அவர் எடுத்துட்டது போகத்தானே நமக்கெல்லாம் பிரசாதம் நான் கொடுக்குறேன்னாராம். ஐயோ சுவாமியை பாருங்களேன், ஒரே கருநீளமா போயிட்டார். இது என்ன, நாங்க விஷம் வச்சுட்டோன்னு. அடப்பாவிகளா, இப்படி விஷத்தை வைக்கலாமா அப்படின்ன பொழுது ஹயக்ரீவர் சுவாமிகள்கிட்ட ஒரு கொஞ்சம் விதைகளை கொடுத்து, இதை மட்டி அப்படிங்கிற கிராமத்துல போடு, 48 நாள் அதுல விளைஞ்ச அந்த பயிரை கொண்டு வந்து எனக்கு கொடு, 48 நாள் குடி, என் விஷம் இறங்கும் அப்படின்றாரு. 48 நாள் அந்த மட்டிங்கிற கிராமத்துல இவர் விதை போட்டு விளைச்ச செடியிலிருந்து எடுத்து கொண்டு இவருக்கு கொடுத்து 48வது நாள் இன்னைக்கும் அந்த சுவாமியுடைய உடம்புலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த விஷம் கால் வழியா இறங்கி மார்பில் மட்டும் ஒரு நீல நிற கீறல் இருக்குமா. இன்னைக்கு நம்ம போய் பார்க்குற பொழுது அதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. காரணம், ஹயக்ரீவர் அவருக்கு பிரத்யக்ஷம். இதுல நடுப்புற என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த நிலத்து ஆள் இல்ல, சுவாமி நான் தினம் அந்த வெள்ளை குதிரையை பார்த்தேன், எனக்கு திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. இல்ல இல்ல, நீ என்னன்னு தெரியாம பார்த்த போது உன்னால பார்க்க முடிஞ்சது. இப்ப அவர் ஹயக்ரீவர் தெரிஞ்ச உடனே அது உன்னுடைய அகக்கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணு போயிடும் அந்த ஒளியில. அப்படி கண்ணு போனா பரவாயில்ல சாமி, எனக்கு திருப்பி அந்த குதிரையை பார்க்கணும் அப்படிங்கிறான். சரி உன் இஷ்டம். அவர் சொல்ற, ஹயக்ரீவா அவன் ஆசைப்படுறான், நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியாதுன்னா, அன்னைக்கு ராத்திரி அவன் அதே இடத்துல நிக்கிறான். மடத்துலேருந்து குதிரை வருது, அவ்வளோ விடபிளேன்னு அப்படியே அப்படியே ஜொலிச்சுண்டு வரப்பொழுது இவன் பார்க்கறான், கண் பார்வை போயிடுறது. அவன் அதுக்காக கவலைப்படலை. அவர்கிட்ட ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி, உங்களால நான் வந்து ஹயக்ரீவரை மீண்டும் இன்னார்னு உணர்ந்து பார்த்தேன். நான் இவ்வளவு நாள் குதிரைன்னு பார்த்தேன், இன்னைக்கு நான் ஹயக்ரீவர் அப்படிங்கிறத நினைச்சுட்டு பார்த்தேன். எனக்கு பேரருள் பண்ணிட்டார், எனக்கு கண் பார்வை வேண்டான்ன பொழுது, இல்லை இல்லை நீ நல்லவன் அப்படின்னால அவர் சுவாமியை வேண்டி அவனுக்கு கண் பார்வை மீண்டும் கிடைக்கும்படி செய்தார். அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு குருமார்களுடைய வரலாறு. இப்ப மாணிக்க வாசகரை பத்தி சொல்றோம், குருவாயூரை பத்தி சொல்றோம், இப்ப வாதிராஜரை பத்தி சொல்ற பொழுது அந்த குதிரையா அவர் வந்த ஹயக்ரீவர் தோல்ல 2 காலையும் வச்சுட்டு, முன்னங்கால வச்சுண்டு இவர் தலையில வச்சுட்டு இருக்கிற அந்த சுண்டலை சாப்பிட்றாரு. அப்படின்னா தெய்வம் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல இல்லை, நம்ம அழைத்தோம்னா நம்மளோடையே இருக்குங்கிறது. நம்மளோட இல்லை. அப்பேற்பட்ட பக்திமான்கள் குருமார்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு. ஆக மொத்தம் இன்னும் பல கதைகள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.